இங்க ஒரு வீட்ல வேலைக்கார அம்மா சமையல் பண்ணிட்டு இருக்கும் போது கொஞ்சம் மட்டன் பீஸ தன்னோட குழந்தைக்காக ஒரு டிஃபன்ல போடுவாங்க. அப்ப கரெக்டா ஓனர் அம்மா அந்த இடத்துக்கு வந்து அந்த லேடிய பார்த்து நீ இப்ப இங்க என்ன பண்ண அப்படின்னு சொல்லி அவங்கள பயங்கரமா திட்டிடுவாங்க. அது மட்டும் இல்லாம எடுத்ததை திரும்ப அதுலயே கொட்ட சொல்லிடுவாங்க. இந்த வீட்ல ஓனரும் ஒய்ஃப் மட்டும் தான் இருப்பாங்க. அவங்க ரெண்டு பேருமே அதிகமா சாப்பிட மாட்டாங்க. எல்லா ஃபுட்டையுமே வேஸ்டாக்க தான் செய்வாங்க. அதை பார்த்த பிறகுதான் அந்த லேடி தன்னோட குழந்தைக்காகவே முன்னாடி கொஞ்சம் எடுத்து வச்சிருப்பாங்க. ஆனா இப்ப ஓனர் இவங்களை திட்டினதும் உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா போயிருது. வேலையெல்லாம் முடிச்சிட்டு வீட்டுக்கு போயிட்டு தான் குழந்தைக்காக சாப்பாடு ஊட்டிட்டு இருப்பாங்க. அப்ப அந்த பொண்ணு மட்டன் எங்கம்மான்னு கேட்கும். அதை கேட்டவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா போயிரும். அந்த சமயத்துல இப்ப இவங்களோட ஹஸ்பண்ட் பயங்கரமா குடிச்சுக்கிட்டு வீட்டுக்கு வந்து இவங்களை போட்டு பயங்கரமா அடிப்பாரு. சாப்பாடு கொண்டு வர சொல்லி மிரட்டினதும் பயந்துட்டு சாப்பாடு கொண்டு வந்து கொடுப்பாங்க. ஆனா அவரு திரும்ப இந்த லேடியை திட்டுவான். அதுல பயந்து போயிட்டு அவங்க அழுகவே ஆரம்பிச்சிருவாங்க. இவன் சும்மா இருக்காம நைட்டு பாருக்கு போயிட்டு தாங்கிட்ட இருக்க பணம் எல்லாத்தையுமே சூதாட்டத்துல போட்டு தோத்துருவான். ஆனா இவன் சும்மா இருக்காம திரும்ப வீட்டுக்கு வந்து தான் மனைவி கீழே தள்ளி விட்டு அடிச்சு பணங்கன்னு கேட்பான். அவங்க இல்லைன்னு சொல்லுவாங்க. உடனே இவன் சமையல் ரூமுக்குள்ள போயிட்டு அங்க இருக்க எல்லாத்துலயுமே பணம் இருக்கான்னு தேடுவான். அப்போ ஒரு பக்கெட்குள்ள இந்த அம்மா வீட்டு செலவுக்காக பணம் வச்சிருப்பாங்க. அந்த பணத்தை எடுத்துப்பான். ஆனா இவனுக்கு பணம் பத்தாது. அதனால இப்ப தான் பொண்ணு கொஞ்சம் கொஞ்சமா பணம் சேர்த்து வச்சிருந்த உண்டியில கீழே போட்டு உடைச்சு அதுல இருக்க பணத்தை எல்லாத்தையுமே எடுத்துட்டு போலான்னு பார்க்கும்போது இவங்க விடாம அவனோட கையை பிடிச்சி இழுப்பாங்க. அப்பயுமே அவன் போலான்னு பார்ப்பான். ஆனா வேகமா அவனோட கையை பிடிச்சி இழுத்து இந்த பக்கமா தள்ளி கோவத்துல சைடுல கூர்மையா இருக்க கோடரி எடுத்து அவனோட மண்டையிலே சொருவி அங்கேயே கொன்னுருவாங்க. இவங்க பண்ணது சரியா தப்பான்னு கமல்ல சொல்லிட்டு போங்க.